ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாடா ஐபிஎல்லோட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேட்ச் நம்பர் 31 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட பிரிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யாருக்கு ட்ரீம் டீம் சான்சஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மேபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, நான் தெளிவான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தான ஆப்ஷனாக இருக்கும். மேபி 7லேருந்து 9 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வர சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு சின்ன வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். மேபி இதை நீங்கள் கண்டினியூவாக கெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. டுடே மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக ஒரு மென்ஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிகாக் அண்ட் பி சிம்ரன் சிங்கை பற்றி பார்க்கலாம். பட் இவங்களோட பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகேங்களா? அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா கேகேஆரோட லெஃப்ட் பேட்ஸ்மேன், ஓப்பன் பேட்ஸ்மேன், அதே போல் ரைட் பேட்ஸ்மேன் அண்டு ஓப்பனிங் தான் இவரும் வராரு. மேபி இவங்களோட இன்னிங்ஸ் எப்படி இருந்திருக்கு ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிகாக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பிளாப்பில் இருந்த பிளேயர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு ஒருத்தா விளையாடினார். மேபி இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் பிளேயில் கண்டிப்பாக ஒரு அட்டாக் பண்ணுற சான்சஸ் இருக்குது. மேபி நம்மளோட பிளான் படி உங்களோட டீமில் இந்த டிகாக்கை நீங்கள் இந்த மேட்ச் சைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே ஒருத்தாக இருக்கும். மேபி இந்த பிளேயர்ஸை டுடே மேட்ச்சுக்கு எடுக்க பாருங்கள். அதே போல் பி சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு டேஞ்சரஸ் பிக்கு தாங்க. மேபி பார்த்தீங்கன்னா 1-2 மேட்சஸில் ஃப்ளாப்பாக இருக்கலாம். மேபி கண்டினியூவாக இவரும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு. மேபி ஒரு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் 4 ஓவர் இருந்தாவே போதும், ஈஸியாக அந்த 100 பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க. நமக்கு ரன்ஸ் எப்படியே இருந்துட்டு போட்டோம், நமக்கு ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். மேபி இவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாரா? கண்டிப்பாக அதை உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு பி சிம்ரன் சிங்கும் டிகாக்கும் நல்ல ஒருத்தான பிளேயருங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் பேட்டர்ஸ்ன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஸ்ரேயஸ் ஐயர். இவரோட இன்னிங்ஸ் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து நல்லாவே இருந்துகிட்ருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேபி பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட் எடுத்தால் கண்டிப்பாக இவர் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனு. அதே போல் ரகானியும் ஒரு ஸ்டாண்டர்டுங்க. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீம் டீம் தொடர்ச்சியாக அவர் வந்துட்டுருக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி அவரோட ரொட்டேஷனும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ரகானேவும் நீங்கள் பிக் பண்ணிக்கிறது இந்த மேட்ச்சுக்கு ஒருத்தன் தான் நான் சொல்வேன். தேர்ட் ஒன் பாருங்கள், ஆர்யா பொறுத்த வரைக்கும் இவரோட இன்னிங்ஸ் ஸ்டைலும் பேட்டிங்லேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸு. ஏன்னா ஒரு ஓப்பன் கான்செப்ட் இருக்கிறதுனால ஒரு 3 ஓவர் நின்றுட்டாருனாவே இவரோட கேமை திசை திருப்பிடுறாரு. மேபி இந்த 3 பிளேயர்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே போல் பாருங்கள், வெதேராவும் ஒரு நல்ல ஆப்ஷன். வெதேராவை பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் ஒருத்து, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் ஒருத்து. மேபி ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னா உங்களோட சாய்ஸில் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு பிளேயர்ஸை ரிமைனிங் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்யா அண்ட் ரகானே, ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஆர்யா இந்த மாதிரி பிளேஸை நீங்கள் ட்ராப் பண்ணுறவங்களா இருந்தால் மேபி இது உங்களோட சாய்ஸு. டுடே மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்டைலில் ஸ்ரேயஸ் ஐயர், அஜன்கே ரகானே, ஆர்யா ட்ரீம் டீம் வர பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் வெதராவுக்கு வாய்ப்பு அதிகம். அவரும் ட்ரீம் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் ஆல்ரவுண்டர்னுவாங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரேனை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்குங்க. லாஸ்ட் மேட்ச் டேஞ்சரஸ் இன்னிங்ஸு, சிஎஸ்கே புரட்டி எடுத்துட்டார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் இந்த மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒர்த்து. அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் டீம் செட்டை எடுத்துகிட்டு போனோன்னா இந்த 9 பாயிண்ட் கிரெடிட், அதாவது சிஎஸ் ஐயர் அண்டு இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சுனில் நரேன். இவங்களோட பிளான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க, அதர் பிளேயர்ஸும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மேக்ஸ்வெலுக்கு தாங்க எங்கள் ஆப்ஷனே. மேக்ஸ்வெல்லை நீங்கள் பிளான் பண்ணி தான் இந்த டீமே மூவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா அவரோட கிரெடிட் 8 பாயிண்ட்டு. கண்டிப்பாக இவரை நீங்கள் ட்ராப் பண்ணும்போது டைரெக்டாக வெங்கடேஷ் ஐயருக்கு போயிடுங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்டு செட்டில் பேட்டர்ஸ்க்கு பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸ் ரன்னை நல்லாவே குவிக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிளான் மேக்ஸ்வெல் ஒரு டீமில் வைக்கிறீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நீங்கள் பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணணும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ சுனில் நரேனும் நான் மேக்ஸ்வெலும் இந்த மேட்ச்சுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க. மேபி வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங், எச் ராணா சூப்பரான ஒரு கான்செப்ட். இந்த 3 பிளேயர்ஸையும் மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எந்த பிளேயர்ஸ் மேலும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷிப் சிங் அண்டு எச் ராணா நீங்கள் மேபி நல்லாவே ட்ரை பண்ணலாம். பட் ஒரே ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி நமக்கு இந்த மேட்ச் இந்த பிச்சுக்கு யூஸ் ஆன்றதை நீங்கள் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இவரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சான்சஸ் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மேலே நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம சுனில் நரேன் வந்து ட்ராப் பண்ண முடியாது. 9 பாயிண்ட் கிரெடிட்டில் 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் அடி வாங்க கூட இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. மேபி வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேயர்ஸை வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸை நீங்கள் எடுக்கலாம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போஸ் ஒரு மேட்ச் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான்னா 2-3 விக்கெட் சாலிடாக வந்துடுது. பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா ஒரு விக்கெட் கூட வரதில்லை. அதில் வந்து மாற்றமும் கிடையாது. இந்த மேட்ச் நீங்கள் வருண் சக்கரவர்த்தி மேலே ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மினி ஜிஎல் சும்மா லீக் போகிறீங்கன்னா சேஃபாக எடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஷகல், வைபோ அரேரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ரொட்டேஷனில் தான் பேச முடியும். மேபி இந்த ஆப்ஷன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தெளிவாக ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம். இதுதான் நம்மளோட டுடே ப்ரொடிக்ஷனோட மூமெண்ட்டு. டிகாக் அண்ட் பி சிம்ரன் சிங் ஸ்டாண்டர்டுங்க. மேபி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்துடும். சேயஸ் ஐயர், அஜன்கே ரகானே, ஆர்யா அண்ட் வெதரா குட் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் செட்டில் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம 200 கூட இந்த மேட்ச்சுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களோட பேட்டிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் மேபி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் ஒரு டீமில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா டைரெக்டாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் ரகானிக்கு அடுத்த ஆப்ஷன் அண்டு வெங்கடேஷ் ஐயர். மேபி நீங்கள் டைரெக்டாக அங்கே போகலாம், தப்பே கிடையாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் இந்த ஸ்குவாடில் வந்து பேவராக உங்களுக்கு ட்ரீம் டீம் நிறைய பேர் கிடச்சிருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஃபார்மேட் வச்சு கூட நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அண்டு ஹை ரிஸ்க் போகிறவங்க வருண் சக்கரத்தை ட்ராப் பண்ணிவிட்டு மேபி வைபோ அரோரா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நீங்கள் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பவுலர்ஸ் போகிறது ரொம்பவே சேஃபு. அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நரேன், சேயஸ் ஐயரே கொண்டு போகாதீங்க. ஏன்னா டாப்புக்கு பேட்டிங்கில் கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒர்த்தாக இருக்கும். மேபி கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் மூமெண்ட்டை வந்து கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பிரதர்ஸ், அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.